எந்த முடிவை எடுப்பது என்று தெரியவில்லையா? வாழ்க்கையின் சந்திப்பில் குழப்பத்தோடு நிற்கிறீர்களா? இந்த வசனம் உங்களுக்கான தேவனின் பதில். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று யாக்கோபு 1:5 சொல்கிறது. தேவன் முதலில் பிரச்சனையை எதிர்கொள்ளும் ஞானத்தை தருகிறார். பல நேரங்களில் நாம் சொல்வது, கர்த்தாவே இந்த சோதனையை எடுத்துவிடும். ஆனால் தேவன் சொல்வது, இந்த சோதனையை ஜெயிக்க வேண்டிய ஞானத்தை நான் தருகிறேன். சாலமோன் செல்வத்தை கேட்கவில்லை, வெற்றியை கேட்கவில்லை, ஞானத்தை கேட்டான். அதனால் அவன் வாழ்க்கையில் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் வந்தன. படிக்க ஆரம்பிக்கும் முன் ஜெபி. புரியாத பாடங்களை தேவனிடம் ஒப்படை. அவர் உனக்கு தெளிவையும் நினைவாற்றலையும் ஞானத்தையும் தருவார். மனிதர்கள் ஆசிரியர்களாக இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சிறந்த போதகர். படிக்கும்போது அறிவு புத்தகங்களிலிருந்து வரலாம், ஆனால் ஞானம் தேவனிடமிருந்து வருகிறது. அறிவு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும், ஞானம் எப்பொழுது, எப்படி, ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்லும். இன்று உங்கள் வாழ்க்கையில் குழப்பம் இருந்தால், படிக்க ஞானமில்லை என்றால், மனிதர்களிடம் பதிலை தேடாதீர்கள், தேவனிடம் கேளுங்கள். ஏனெனில் தேவன் வழியை மட்டும் காட்டுவதில்லை, வழி நடத்தும் ஞானத்தையும் தருகிறார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.